தமிழகத்தில் கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் கல்விக் கொள்கைகளில் உள்ள குறைபாடுகளும் தொடர்ந்து நீடித்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறுகையில், தமிழகத்தின் சுகாதார கட்டமைப்பு மேம்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் இன்னும் 6 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத சூழலே நீடிக்கிறது. அதேபோல் அண்மையில் நடைபெற்ற மருத்துவ மேல் படிப்பிற்கான சேர்க்கையில் தமிழகத்திற்கு சேர வேண்டிய இடங்கள் அனைத்தும் மத்திய பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளன. ஒரே ஒரு கட்ட கலந்தாய்வு மட்டுமே நடத்தப்பட்ட நிலையில் மற்ற இடங்கள் பறிபோனது தமிழக மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும். மேகதாது அணை விவகாரம் குறித்து பேசுகையில், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் ஒப்பந்தங்களின்படி தமிழகத்தின் அனுமதியின்றி கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்ட முற்படுவது சட்டத்திற்கு புறம்பானது. இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஆற்று உடன்படிக்கையின்படி மேல்மடை மாநிலம் எந்த ஒரு புதிய கட்டுமானத்தையோ அல்லது அணையையோ கட்ட வேண்டுமானால் கீழ்மடை மாநிலத்தின் அனுமதியை பெறுவது கட்டாயமாகும். இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகளாவிய நதிநீர் சட்டங்களுக்கு பொதுவான நீதியாகும். இருப்பினும் தமிழகத்தின் அனுமதி பெறாமல் கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து அதற்கு ஒப்புதல் பெற முயல்வது அப்பட்டமான விதிமீறலாகும். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடி வலுவாக பேச வேண்டியது அவசியமாகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஜூன் 12 அன்று அணை திறக்க முடியாத இக்கட்டான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே போதிய நீர்வரத்து இன்றி மேட்டூர் அணை வறண்டு வரும் வேளையில் கர்நாடக அரசு மேகதாதுவில் புதிய அணை கட்டினால் தமிழகத்தில் விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காத ஆபத்தான சூழல் உருவாகும். எனவே மேகதாது அணை திட்டத்தை எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டக்கூடாது. ஏன்னா சாதாரண காலத்தில் இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி நாளை மறுநாள் விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விடணும் மேட்டூர் அணையில். ஆனால் இன்னைக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இன்னைக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா மேட்டூர் அணையில் இன்னைக்கு 40 TMC தண்ணி தான் இருக்கு. மும்மொழி கொள்கை, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருக்குனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மும்மொழி கொள்கையை கைவிட வலியுறுத்தியும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மண்ணடிப்பட்டு தொகுதி திருக்குனூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் பாண்டரங்கன் தலைமை தாங்கினார். மாநில செய்தி தொடர்பாளர் சிவசந்திரன், முன்னாள் தொகுதி செயலாளர் எழில்மாறன், சிவசங்கர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது சாலையின் நடுவில் சமையல் எரிவாயு சிலிண்டரை வைத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்றும் அத்தியாவசிய எரிபொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தொழிலதிபரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் மோசடியில் ஈடுபட்ட பல மாநிலங்களில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் 3வரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபரிடம் அறிமுகம் இல்லாத ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் வியாபாரத்தில் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி APK லைஃப் லிங்க் வாட்ஸ்அப் குழு அமைப்பு இணைப்பை அனுப்பி பணம் முதலீடு செய்ய தூண்டியுள்ளார். அதனை நம்பி தொழிலதிபர் மொத்தமாக 1,27 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். மேலும் அவரது வங்கி கணக்கில் லாபத்துடன் சேர்த்து அதிக தொகை காண்பித்துள்ளது. அதனை திரும்ப பெற முயன்ற போது அவரால் எடுக்க முடியவில்லை. மேலும் முதலீடு செய்தால்தான் பணத்தை எடுக்க முடியும் என கூறியுள்ளனர். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை தொழிலதிபர் உணர்ந்துள்ளார். இது குறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து மோசடியில் தொடர்புடைய நபர்கள் நாமக்கல், திருப்பூர், ஈரோடு பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் கண்டறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து சதீஷ்குமார், ஈரோட்டை சேர்ந்த சந்தோஷ்குமார், நாமக்கலை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் விரைவில் பணக்காரர் ஆக வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் பல்வேறு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகி இருப்பதும் இவற்றின் மூலம் கோடிக்கணக்கில் மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். நவநீத கிருஷ்ணனிடம் இருந்து 2 லேப்டாப், 4 செல்போன், 5 வங்கி கணக்கு புத்தகங்கள், 3 சிம் கார்டு ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்தான காவல்துறை விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிக அளவு கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடம் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் தீமை குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல் ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் குறித்தும் சமூக விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியான தண்டனைகள் குறித்தும் சிறுவர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனை அல்லது பயன்பாடு தொடர்பான தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு யார் மாத்துவாங்க? அரசாங்கத்தை கை நோக்கி எதிர்பார்த்துட்டு உட்காராதீங்க. உங்க பிள்ளைங்க மாத்தும். அவங்க பிள்ளைங்க மாத்தினா உங்களுக்கு பிள்ளைங்க நல்ல கல்வி வேணும். அவன் நல்ல கல்வி வேணும், அவனுக்கு நல்ல நட்பும் அவனை சரியான கண்காணிப்பும் உங்களுக்கு முக்கியம். ஒரு மாதமாக குப்பையை அகற்றாததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் குப்பை கொட்டி போராட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட தந்திரியாயன் குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. அப்பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குப்பைகளை முறையாக அகற்றப்படாததை கண்டித்து கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர்கள் சிலர் தங்களது விடுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளை கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவலறிந்த நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அலுவலக வளாகத்தில் கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்பட்டு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இச்சம்பவத்தால் கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் சிங்குருக்குடி மதர்லேண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் 6ஆம் ஆண்டு கபடி திருவிழா சிங்குருக்குடி விளையாட்டு திடலில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கபடி போட்டியின் பரிசளிப்பு விழா நேற்று மாலை சிறப்புடன் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபரும் சமூக சேவகருமான டாக்டர் மனோ அவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 30,000 மற்றும் வெற்றி கோப்பையை வழக்கறிஞர் மகேஷ் வழங்கினார். 2ஆம் பரிசாக ரூபாய் 20,000 பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்கினார். 3ஆம் பரிசாக ரூபாய் 15,000 ஐயனார் என்ற பிரசாத் அவர்கள் வழங்கினார். 4ஆம் பரிசாக ரூபாய் 10,000 கலியுகராமன் அவர்கள் வழங்கினார். தொடர்ந்து கதிரவன், கமல்தாஸ், பிரபு என்ற சிவசக்தி, முருகன், தயாளன், தமிழரசன், வீரப்பன் முத்து, மதன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மேலும் 6 அணிகளுக்கு தலா ரூபாய் 7,000 பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் கிராம நிர்வாக அலுவலர்கள் வீரபாலன், அபிஷேகப்பாக்கம் முருகானந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரதமர் மோடியின் ஆயுள் வேண்டி புதுச்சேரி பாஜகவினர் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். இந்தியாவின் நீண்டகாலம் ஆட்சி செய்த அரசாங்க தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் பதவியில் சுமார் 4,000 நாட்களை கடந்துள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகளை மேற்கொண்டு தங்கத்தேரை இழுத்து வழிபட்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், கல்யாண சுந்தரம் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து வழிபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெருமுனை பிரச்சார கூட்டம் மங்களம் தொகுதியில் நேற்று நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மங்களம் தொகுதியில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஒலிபெருக்கி வசதியுடன் கட்சி கொடிகள் ஏந்தி பொதுமக்களிடம் துண்டறிக்கைகள் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். பிரச்சாரத்தில் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், தொகுதி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தாய்மொழி எங்கள் உரிமை, இந்தி மொழியை